ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நான் உங்க ஜெசன் பேசுறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது ஜாலி வித் ஜெஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அது பண்ணி இது பழக்கத்தை சரி. நீங்க வந்து ராபி தானே, ராபியோட வீடியோ வந்துக்கிட்டு சிரிப்பு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து அது பேர் என்ன, ரியாக்ஷன் வீடியோ ஓகேவா. இவன் வந்து ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கானா, ஆனால் வந்து ஷார்ட்ஸ் பார்த்தது இல்லை. அதனால நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஷார்ட்ஸ் கூட பார்த்தது இல்லை. நான் ஷார்ட்ஸ் எப்போ பார்த்துருக்கேன்னா அந்த இன்கம்லாம் சொல்லுவார் தெரியுமா, அந்த ஒரு 2-3 வருஷம்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக தெரியல. அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டனால பார்க்க முடியல. சரி, இப்போ வந்து அந்த வீடியோஸ்லாம் அவர் போடுற வீடியோலாம் பார்த்து அந்த சிரிப்பு நிஜமாலே வருதா இல்லைன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வி கேன் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ கைஸ், இதில் சில ரீல்ஸ்லாம் நான் கட் பண்ணிடுவேன். என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் அந்த 18+ ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அது டக்கு நான் ஸ்வைப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இருக்க வீடியோ நான் பார்க்க மாட்டேன். ஓகே, இந்த டிலேவும் பண்ணாமல் வி கேன் 1000 தாட்டி சொல்கிறேன். லைட்டை கீழே ஆஃப் பண்ணாரான்னு சொல்லிட்டு காதில் ஹெட்ஃபோன் பண்ணிடுவோம். தானா காதுல காது தானா அந்த போது. ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல அந்த பயோ இருக்குல்ல, அந்த பயோ நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கூட. அதெல்லாம் ஒரு வேலை நீ என்கிட்ட வர, நீயே பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணுவேன், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடும். நீ என்ன பண்ணா கொஞ்சம் கரெக்டா பண்ணுவேன். அதுதான் என்னன்னு பண்ண சொல்லு. ஆட்டிடியூட் கை, பி கேர்ஃபுல் கேர்ள்ஸ் போடு. ரொம்ப லவ் பண்றவளே பண்ணிக்கா, இல்ல லவ் லெட்டர் கூட வாங்கிக்க. சரி பிஞ்சுமா காலிங்களா செருப்பா கூட இருக்க பண்ணிக்கா, லவ் பண்ணி பண்ணிக்கா ப்ளீஸ் பண்ணிக்கா. நல்ல ரிலேட் ஆகுதப்பா. ரியாக்ஷன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், வெறும் ரியாக்ஷன் வச்சே வந்துட்டீங்க. வெறும் கியூட்னஸ் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படி கேக்குறாங்க. எனக்கு வேற எதுவும் வராதுதான். என்ன உண்மைதானே சொன்னாங்க? பாவம்ல ரொம்ப உனக்கு கிடைக்கலையா? உனக்கு எப்படி கிடைக்கும்? கொசுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும், தேனா பிடிக்கும். அச்சிச்சோ சொல்லு போச்சு. இன்ஸ்டாகிராம்ல அந்த பயோ இருக்குல்ல, அந்த கொஞ்சம் அரேஞ்ச் இது என்ன கேம்ல? எனக்கு இந்த கேம்ல ஆடணும்ல, நல்லா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறான்? சரியா அடி. என்னல பண்ண போறியா? அது போய் எவ்வளோ இதில் கத்துறான் பாவம்ல. பாவம்ல. அப்படியாப்புல நீங்க சிரிக்கீங்கன்னு கேட்காதீங்க. இந்த வீடியோ கமெண்ட்லயே பார்த்தேன், ஸ்கிரிப்டர் தான். சட்டையை கிழிச்சாலும் ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க, தற்கொலைகளா? अरे जागरण बाय मजा अरे आ रहा पोजी हाँ பர்ஃபெக்ட் ஷாட். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மாமி என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு எதுக்கு மாமியை கூப்பிடுறீங்க? லேடிஸ் ஓட பேண்டிஸ் எல்லாம் நம்ம வேற 22 ரூபாய்க்கு தராங்க. 22 ரூபா தான். எது வேணா இருக்குங்க, எது வேணா வேற 22 ரூபா தான். வேற என்ன இருக்கு? ப்ரொமோஷன் வேற எல்லாம் மீறி போறீங்களே. அவர் கலத்துன கூட எனக்கு கவலை கிடையாது. ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு குடுக்கிட்டு வர்றான், அவரு குடுத்து கலத்தி வர்றாருல, என்ன நினைச்சிட்டு இருக்கியோ?
நம்பர் 1 யூடியூபர் தாக்கப்பட்டாரா? மதன் கௌரியவா? சாதாரண சொல்றேன், இவன் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி போட்டுருக்கான். தமிழுக்கு இவன் பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்டா சென்னைக்கே கடல் கடியில முழுக போகுதுன்னா நம்புவீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயோ இது பழைய வீடியோவா? பயமுறுத்துவாங்களே நம்மள, வாழ நம்ம போட்டுருக்கு. எது நம்பர் 1 யூடியூபர் தாக்கப்பட்டாரா? என்ன பரிதாபங்கள், மதன் கௌரி அடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாமி அவங்க மாமனார் இருக்க கத்துக்கொண்டு என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? எவ்வளவு எடுத்தியா? கடவுளே தப்பதி, உங்க பையன் அமைதியா இருக்க ஒரே மாதிரி இருக்காங்களா 2 பேரும்? ஒரு நாள் இருக்கும். போடு வேற இருக்கா இருக்குப்பா. மழையில இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாமோ? பாவம், அந்த டைம்ல எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியே படாம போனாரு. ஒரு செகண்ட்ல சாலி முடிஞ்சு போச்சு. பாவம். அவனே சோகத்துல பாத்துட்டு இருந்தா, அவளை அவனே இப்படி பண்றீங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்ல நான் பாத்தீங்களா? 9 வருஷம் போட்டேன். இதுக்கு வந்து நான் சீக்கிரம் வந்து இதுக்கெல்லாம் சிரிச்சா தப்பா போயிடும். அது ஒரு கம்யூனிட்டியே அசிங்கப்படுத்துற மாதிரி. எப்படி நடிக்க வச்சீங்க பாப்பாவை? கரெக்டா வந்து அடிச்சு விட்டு. பரவாயில்ல, எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்கு. சொல்லு தங்கம். கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது பெட்டரா இல்ல ஒரு அடியா சாகிறது பெட்டரா? ஒரு அடியா சாகிறதா பெட்ரு. அப்ப இந்த காலை தூக்கி இங்க போட்டு நான் ஒரே அடியா செத்துறேன். காலடுவோம். உண்மையா எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க பாரு. எவ்வளவு அழகா நடிக்க வைக்காங்க பசங்க எல்லாம். போலீஸ் வித் கேர்ள்ஸ். Everybody knows that I'm a good girl, officer. என்ன கண்ணாடி போட்டு ஒரு யாரும் தெரியல. கண்டிப்பாவா? இந்த ஒரு வீடியோ கூட ஹெட்செட் போட்டுக்கோங்களேன் ப்ளீஸ்ல. நல்லா இருக்குதான் சொல்றேன். இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்புன்னு கேட்டா அந்த பாம்போட பேரு டைட்டனோபோவா. அந்த பாம்போட ஹைட் மட்டுமே 43 அடியில இருந்து 50 அடி வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் இல்ல, அதோட வெயிட் vlog எடுக்காங்களோ? vlog எடுத்தா மட்டும் போதாதம்மா, ஸ்டெடியா இருக்கணும். இல்லாட்டி இப்படிதான் தூக்கிட்டு வருவாங்க எல்லாரும். பாவம். பாட்டு பிபியா உதிரடி அண்ணன் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு போயிட்டானுங்க. இனசாகர நண்பர்களே, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இப்ப புது போன் ஒன்னு வாங்கியிருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் லோல் பாண்டி. போன் பேர் வந்து லோல் பாண்டி. லோல் பாண்டியா? இஞ்சி கிடைக்குமா? ஏழு எப்படி யோசிச்சு இந்த போட்டோ கூட பண்ணா இல்ல. அங்க பாரு ஆண்டி, இஞ்சி கிடைக்குமா? சூப்பரா இருக்குல்ல, உண்மையா பண்ணா இருக்கு. அண்ணா கோட் மூவி டிக்கெட் வாங்கிட்டீங்களா? அடிச்சு வரோம். போனேன் அந்த பக்கம் போனேன், எது பண்ணிட போறேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பழக்கப்பட்டான். டேட் என்னடா பாக்குற? இங்கிலீஷ் குவித். Meanwhile, சவுதி மௌன
சவுதி மாப்பிள எங்க அப்பா பேர் சவுதி இல்லடா உண்டா பேர் சித்தார்த்தன் முத்தரசன் கபாரே எவ்வளவு கேசல வச்சுட்டா கபார் எங்க அப்பா பேர் இதாங்க பாய்ஸ் அவன் பேர் சொல்லி கூட்டத்தை விட அவங்க அப்பா பேர் சொல்லி கூட்டுறது தான் அதிகம் என்ன நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சென்னை மருமகன் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்றீங்களா? இப்பதான் அன்ஃபாலோ பண்ணி பிளாக் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணுவா. ஏய் பாத்து வர மாட்டா, நீ முதல்ல பாத்து வாடா. சண்டை கிண்ட போட்டாதீங்களே, எனக்கு ஸ்ட்ரைக் வந்துரும்ல. சேம் ப்ராப்ளம் எனக்கு. கண்ணாடி கலந்தா ஒரு இளவும் தெரியாது. கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர் மாப்பிள பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் में हिंदी वाला भैया हिंदी बोलेगा तो யாரோ கமெண்ட் போடுவோம் ஒரு கமெண்ட். அவன் மன்னிப்பு கேட்டார், ஸோ அதனால அவர் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. சாரி ப்ரோ, இந்த வீடியோ சப்போஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிடுவாங்க. கமெண்ட் பண்ணிட்டு என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட, நல்லது நடக்கும். சரிங்க. A few moments later. படத்துலயே இப்படி காமிச்சிருக்காங்க. நல்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸ்கூல் நோட்டீஸ் போர்டுல ரிசல்ட் ஓட்டிட்டாங்கப்பா, பாத்து வந்துருங்க. இந்த முறை பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, இதோட அப்பாவை மறந்துடணும். சரிப்பா. A few moments later. டேய் என்னாச்சு? யார் நீ? சத்தியமா இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவனை அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சேன். அவர் சொல்ல போதே வேற மாதிரி சொன்னாரு. எப்படி வருவோன்னு பார்த்தா மாஸ் உண்மையா நல்லா இருந்துச்சு. என்ன பண்றீங்க? மூக்குக்குள்ள பண்ணு போயிடாமல. உமர்த்தி ஹோலி அடியே தூ நீ பச்ச கேர வீட்டுல நகை பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. இவளை மட்டும் கொஞ்சம் அவுத்து விட்டுரு. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இப்ப என் பொண்டாட்டி வந்துருவாயா, முதல்ல இவ்வளவு அவுத்து விடுயா. தலைவர் வேற ரகம். இங்க டிக்கெட் பஸ் 60 rupees. கம்பி ஸ்ட்ரீட்மா? ஏய் அதெல்லாம் வேணா, எதுக்கு சும்மாரு செலவழிக்காம நான் வேண்டேன். மாப்ள இன்னும் நாய்ங்கடா. எப்படா தம்பி இவ்வளோ கஷ்டப்படுற, ஜெயிலில் இருந்து 50 நாள் வீடியோ போடல, இப்போ போய் அந்த ஆயாக்கு போய் 30,000 கொடுக்குறேன், இந்த கஷ்டத்தில் ஏன் என்ன அண்ணா உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே, கம்முன்னு இருந்தா அப்படின்னா. இல்லைடா தெரியலன்னா கற்றுக்குற அண்ணன் வெகுலியாக இருக்கண்டா கற்றுக்குறதுக்கு. அந்த ஆயா வீடியோ போட்டோம்ல, அது எவ்வளோ வீஸ் போச்சு தெரியுமா? 70,000 வந்தது அதில். ஆயா மூலியமா நான் 40,000 சம்பாரிச்சிருக்கேன். அவர் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், கூட வந்து துரோகம் பண்ற மாதிரி என்னென்ன அப்படின்றான். எல்லாமே ஒழுங்கா, யாராலுமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. நோ இஸ் பெர்ஃபெக்ட், நோ நீட்ஸ் டு. வீடியோலாம் போய் பாத்தீங்கன்னா என்னடா கழுத பக்கத்துல நிக்கிற? டேய் இது குதிரைடா. உங்ககிட்ட யார் சொன்னா? நான் அதுகிட்ட சொன்னேன். அங்க அட்லாண்ட் காமிறாங்க, பின்னாடி வந்து ஏதோ புகை வந்து காமிக்கிறாங்க. குசி விட்டுருக்காரு நினைக்கிறேன். ஐயோ என்னன்னு தெரியல. யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னல இது போய் புகை மாதிரி இருக்கு. சரி ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு விடைபெறுவது நான் சொன்னோம். இந்த மாதிரி ரொம்ப நீங்க ரொம்ப 18% ரொம்ப நிறைய வருவீங்க.
இது இப்போ ஒரு நான் 4 வீடியோ பார்க்குறேன்னா அதில் 3 வீடியோவே இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க எதுவும் தவறு செஞ்சுக்காதீங்க. ஏன்டா இது ஓகே, இது வந்து இப்பெல்லாம் இல்லை, முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா 18+ முன்னாடியே போட்டிருந்தேன். சில வீடியோக்கு தான் அது போட்டிருக்கீங்க, நிறையா வீடியோக்கு நீங்கள் போடுறது இல்லை. ஃபோன் தானே எங்களுக்கே மூஞ்சி சுருக்கமாயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோடன் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்படி விடைபெறுவதை நான் உங்களுக்கு சொல்லுவேன்.